ஹை கேஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிட்மேக்ஸ் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிட்மேக்ஸ் ட்ரேடிங் பற்றி அடிக்கடி முன்னாடியே அப்பப்போ ஒருத்தவங்க கேட்டுருப்பீங்க, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதை பற்றியான வீடியோ போடாத ரீசன், அதில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால நான் வீடியோ இது வரைக்கும் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டனால சரி வீடியோ போடலாம் அப்படின்னு தான் போடுறேன். அதுவும் இல்லாமல் நான் இது டீப்பாக பிட்மேக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதில்ல, டீப்பாக எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ பேசிக்காக எனக்கு தெரிஞ்சது, பேசிக்காக உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பிட்மேக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, மார்ஜின் ட்ரேடிங், லிவரேஜ் இருக்குது என்ன, நிறைய பேர் லிவரேஜ்னா என்ன புரியலை அப்படின்னு தான் எல்லாம் வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக இது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிப்டோ நமக்கு நல்லாவே தெரியும். ஃபுல்லாகவே நீங்கள் கிரிப்டோ மைண்ட் செட்டில் எடுத்துக்கோங்க. கிரிப்டோவில் நீங்கள் $100 நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா, நீங்கள் நான் $100 ட்ரேட் பண்ணுறேன், நீங்கள் $1000 ட்ரேட் பண்ணுறீங்க. ரெண்டு பேருமே ஒரே காயின் வாங்குகிறோம். டிஆர்எக்ஸ் காயின் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், வாங்குகிறோம். அப்போனா எனக்கு நான் $100 வாங்குறதுனால ஒரு 100 குவான்டிட்டி தான் கிடைக்கும். நீங்கள் $1000 வாங்குறதுனால உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். ஓகே, அப்போ நான் $100 வாங்க மொத்தமே மார்க்கெட் காமனாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1% மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அதே இது நீங்கள் ஒரு $1000க்கு ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் $1000க்கு டிஆர்எஸ் வாங்கிறீங்க, நான் $100க்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது புரிஞ்சுச்சுல்ல. இதே மெத்தட் தான் பிட்மேக்ஸ்லையும். எப்படின்னா நீங்கள் அதே மாதிரி இப்போ மார்க்கெட் அதே மாதிரி லாஸ் ஆச்சு, 1% லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிருக்கும், நான் $100 வாங்கினால எனக்கு சின்ன லாஸ் தான் இருக்கும். நீங்கள் $1000 வாங்கினால உங்களுக்கு லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே இது நீங்கள் 1 பிடிசி வாங்கியிருந்தீங்கன்னா 1% மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனாலும் நீங்கள் நிறைய குவான்டிட்டி உங்கள்கிட்ட இருக்கும், அதனால பெரிய லெவல் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி 1% டவுன் ஆனாலும் லாஸும் பெரிய லெவலில் இருக்கும். இது நம்ம அமௌண்ட் பெருசாக வச்சு நம்ம கிரிப்டோவில் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதே இதுதான் பிட்மேக்ஸில் லிவரேஜ்னு பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் $100 வச்சுக்கிட்டு $1000க்கு ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே லிவரேஜ் 10x வச்சிங்கன்னா 100 × 10 $1000க்கு ட்ரேட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குமோ அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட் டவுனில் போச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகுமோ அவ்வளோ லாஸ் ஆகும். இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிட்மேக்ஸ் ட்ரேடிங் ரொம்ப ஈஸி. இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கிரிப்டோவில் பை ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போனால் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இதில் டவுன் ட்ரெண்டில் போனாலும் ட்ரேட் பண்ண முடியும். பை லாங்னு கொடுத்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட், அதாவது காயின் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா மார்க்கெட் அப்பில் போக போக உங்களுக்கு ப்ராஃபிட். அதே இது நீங்கள் மார்க்கெட் டவுனில் போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, செல் ஆர்டர் போட்டு நீங்கள் மார்க்கெட் வாங்கி வச்சுக்கணும். அப்படி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆகும்போது ப்ராஃபிட். இதே இது ஆப்போசிட்டாக போச்சுன்னா லாஸ். ஓகே, இது நமக்கு பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதில் லிவரேஜ் அப்படின்னா என்ன, அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நீங்கள் $100 கிரிப்டோ பண்ணால் என்ன ஆகுமோ அதே தான். ஆனால் இதில் என்னன்னா, வெறும் நீங்கள் $100 வச்சுக்கிட்டு 10x இல்லைன்னா 20x அப்படி லிவரேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் $1000க்கோ இல்லைன்னா $2000க்கோ ட்ரேட் பண்ண முடியும். 1 பிடிசி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா லிவரேஜ் நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா அதுக்கு தக்கன அவ்வளோ பிடிசி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்க முடியும். 10x வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா 10 பிடிசி வச்சு ட்ரேட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குமோ அவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த மார்ஜின் ட்ரேடிங் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம கிரிப்டோவில் $1000 ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் $1000 வச்சுருந்தா மட்டும்தான் $1000 வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஒரு சின்ன லெவல் மூவ்மெண்ட் இருந்தாலும் ப்ராஃபிட் எடுத்து வெளியே வர முடியும். ஆனால் இந்த மார்ஜின் ட்ரேடிங்கில் எப்படின்னா, லிவரேஜ் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். $1000க்கு வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குமோ அதே ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி $1000 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆனால் எவ்வளோ லாஸ் ஆகுமோ அதே அளவு லாஸ் ஆகும். இதுதான் இதில் உள்ள ரிஸ்க்கும். இதில் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, லிக்விடிட்டி ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் லிவரேஜை இன்க்ரீஸ் பண்ண லிக்விடிட்டி ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் பக்கத்தில் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் மேலே பார்த்துக்கோங்க, ப்ரைஸ் ஆர்டர் பக்கத்தில் ஒரு கால்குலேட்டர் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லிக்விடேஷன் ப்ரைஸ்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி இருக்குது. நான் இப்போ பிட்காயின் சூஸ் பண்ணியிருக்கேன். 1 பிட்காயின் 3600 வச்சு லிவரேஜ் 5ன்னு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்னன்னா பை என்ட்ரி. ஸோ $3043 இதுதான் லிக்விடேஷன் ப்ரைஸ். நம்ம கிரிப்டோவில் என்னன்னா, ஒரு மார்க்கெட் நீங்கள் $3000 வாங்கினீங்கன்னா அது $3000 வாங்குறீங்க, அது $1க்கு வந்தால் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது. லிக்விடேஷன் ப்ரைஸ் $3043.
அப்போனா நீங்க வந்து லிவரேஜ் இன்க்ரீஸ் பண்ண பண்ண இதுவும் லிக்விடேஷன் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகணும். பாருங்க 5 லிவரேஜ் வச்சிருக்கேன், நான் அதை 15 லிவரேஜ்னு நம்ம சூஸ் பண்றோம். 15 லிவரேஜ் கூட்டினாலும் 3426ன்னு வந்துச்சு. அப்போனா $3426 வரைக்கும் தான் உங்களால் மேக்ஸிமம் வெயிட் பண்ண முடியும். அதாவது வெயிட் பண்ண மீன்ஸ் நீங்கள் வந்து அப்பாகும் வாங்கிறீங்க, ஆனால் மார்க்கெட் வந்து டவுன் ஆகி போயிட்டு இருக்கு. 3627 வாங்கிறீங்க, 3426 வரைக்கும் வந்துடுச்சு. அப்படி டவுன் ஆகி ஆப்போசிட்ல நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா உங்க அமௌண்ட் ஃபுல்லாவே ஜீரோ ஆயிரும். இதுதான் வந்து இதுல உள்ள ரிஸ்கான மேட்டர். அதே இது நீங்க லிவரேஜ் இப்போ 15 வச்சிருக்கீங்கன்னா ஒரே ஒரு பிடிசி வாங்கிறீங்க. அப்பனா என்ன மீனிங்னா நீங்க 15 பிடிசி வச்சு ட்ரேட் பண்ணா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குமோ அந்த ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது மார்க்கெட் அப் ஆகும்னு உங்களுக்கு ஷுவரா தெரிஞ்சு நீங்க பை பண்ணீங்கன்னா 15 பிடிசி வச்சு ட்ரேட் பண்ணா $1 இன்க்ரீஸ் ஆனா எவ்வளவு பார்த்துக்கோங்க, $15 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து எத்தனை பிடிசி வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்களோ அதை விட லிவரேஜ் வந்து அதை கூட அதை லிவரேஜ் வந்து இன்ட்ரூ பண்ணிங்க, அதாவது பெருக்கிவாங்க. அவ்வளோ பிடிசி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குமோ அவ்வளோ ப்ராஃபிட், லாஸ் ஆனால் அவ்வளோ லாஸ் ஆகுமோ அதுதான் லாஸ். இவ்வளோ தான் வந்து சிம்பிள் மேட்டர். இதில் வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ்னு ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ் என்னைக்குமே வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது சப்போஸ் நம்ம என்னைக்குமே எதிர்பார்க்குற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகாது. அப்போ ஒரு நாள் அப் ஆகும், ஒரு நாள் டவுன் ஆகும். நம்ம வந்து அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி நம்ம பண்ண முடியும். டிஏ டெக்னிக்கல் அனலைஸ், அடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுன்னா ஓரளவு நம்மளால் அக்யூரேட்டாக மார்க்கெட் அப் ஆகும்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது கரெக்டாக அப்படி நடக்கலாம். திடீர்னு வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 days முன்னாடி மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அப்படிலாம் வந்து சடனாக டம்ப் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து உங்களால் சேவ் பண்ணும். அதாவது நீங்கள் வெறும் 5 நான் 5 தான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா $3043. அப்படின்னா வந்து நீங்கள் $3600 வாங்கினீங்கன்னா $3043 வந்தால் தான் கிராஷ் ஆகி $3043 கீழே போனால் தான் உங்கள் அமௌண்ட் ஜீரோ ஆகும். அப்படி இல்லை, கீழே வந்து $3100 வரையும் வந்துக்கிட்டு திரும்ப அப்பாய் போயிட்டு அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த வித லாஸும் இல்லை. இதுதான் வந்து மேட்டர், லிக்விடேஷன் ப்ரைஸோட இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து லிவரேஜ் என்னையுமே கம்மியாக வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100x லிவரேஜ் வைப்போம்னு வச்சுக்கோங்களேன். 100x லிவரேஜ்னா நீங்கள் ஒரு பிடிசி தான் வாங்கிறீங்க. அப்படின்னா 100xனா 100 பிடிசி வச்சு ட்ரேட் பண்ணால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமோ அந்த அளவு ப்ராஃபிட்டும் வந்து ரிஸ்க்கும் வந்து பாருங்க எவ்வளோ தூரம் லிக்விடேஷன் ப்ரைஸ் பக்கத்தில் வருதுன்னு பாருங்க. 3620 வரை வந்துட்டு. அதாவது ஜஸ்ட் $7 கம்மியானாலே உங்க அமௌண்ட் ஜீரோ ஆகிரும். அதே இது $1 இன்க்ரீஸ் ஆனாலே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து $100 கிடைக்கும், 100x. ஸோ லிவரேஜ் இன்க்ரீஸ் பண்ண ப்ராஃபிட் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே இது ரிஸ்க்கும் அளவுக்கு அதிகமாக உண்டு. ஸோ வந்து லிவரேஜ் எப்போவுமே வந்து ஒரு பிலோ 20 வச்சு தான் மோஸ்ட்லி எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. சிலர் கான்ஃபிடென்ட்டாக சில நேரம் வந்து நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லைனா ஏதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் லீகல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிட்காயின் லீகல் அப்படின்னா கண்டிப்பாக பிட்காயின் கண்டிப்பாக ஒரு $1000 $2000 கண்டிப்பாக வைப்பாங்க உங்களுக்கு. அந்த நேரம் நீங்கள் வந்து லிவரேஜை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 50x லிவரேஜ் வேணால் வச்சுக்கலாம். அப்படியே வச்சு ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் அப்பாக உங்களுக்கு 50 மடங்கு ப்ராஃபிட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து லிவரேஜ் ட்ரேடோட ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து இதில் எப்படிலாம் கான்ட்ராக்ட் வாங்கலாம், என்னென்ன காயின்ஸ் உண்டு அதை பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லெந்தாக தான் இருக்கும். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், வேறு வழி இல்லை. ஓகே, அடுத்து என்ன இதில் என்னென்ன காயின் இருக்குன்னு பாருங்கள். பிட்காயின், கார்டோனா, பிட்காயின் கேஷ், ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் மட்டும் தான் உண்டு. நம்ம கிரிப்டோ மாதிரி எல்லா காயின்ஸும் கிடையாது. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம என்ன காயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஆர்எக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஆர்எக்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நீங்கள் இப்போ கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோல பை ஆர்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 797. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸும் பினான்ஸ் ப்ரைஸும் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். நீங்கள் அதை கண்டுக்க வேண்டாம். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க்கெட் அப் ஆகுமா டவுன் ஆகுமா அந்த மூமெண்ட் தான் நமக்கு தெரியும். பினான்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 688 சந்தோஷி தான் போயிட்டு இருக்கு. இங்கே வந்து 100 சந்தோஷி டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட் அப் ஆகும் அப்படின்னு வாங்குறீங்க அப்படின்னா வந்து நான் 100 டிஆர்எஸ் வச்சுருக்கேன். ப்ரைஸ் 797 வந்து செல் ஆர்டர் இருக்குது. ஸோ வந்து 797 வச்சுட்டேன். லிவரேஜ் எவ்வளோ செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 20x லிவரேஜ். அப்போனா நான் வந்து மார்க்கெட் அப் ஆகும் அப்படின்னு ஷேர் பண்ணி இது வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பை லாங் கொடுக்குறேன். ஆர்டர் சப்மிஷன் எரர், வெயிட்.
அதே மாதிரி இதில் வந்து பை ஆர்டர்லாம் விழணும் அப்படின்னா வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணணும். இதில் நான் வந்து ஆக்சுவலாக ட்ரை பண்ணிட்டு இருக்க அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் பிட்மெக்ஸ். இது வந்து நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது இந்த அக்கௌண்ட்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு அது வந்து ரியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதில் அக்கௌண்ட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.01 பிடிசி, அதாவது எக்ஸ்பிடின்னு நம்ம டாப்பில் இருக்கு பாருங்க, அது வந்து பிடிசி தான். அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி கற்றுக்கலாம். மற்றபடி விட்ராலாம் பண்ண முடியாது. 0.01 பிடிசியை வச்சு நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பையோ செல்லோ நீங்கள் பண்ணி நீங்கள் அது மூலமாக லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இது. ஓகே, நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10x லிவரேஜ் வச்சுருக்கேன். கரண்ட் ப்ரைஸ் 797 செல் ஆர்டர் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 100 டிஆர்எக்ஸ் வாங்குவோம். என்ன மீனிங்கில் வாங்குறேன்? பை லாங் கொடுத்து வாங்குறேன். பை லாங் மீன்ஸ் மார்க்கெட் அப் ஆகும் அப்படின்னு சொல்லி வாங்குறேன். அப்போ வந்து இதுக்கு லிக்விடிட்டி ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் லிக்விடிட்டி கால்குலேட்டரில் பார்த்துக்கலாம். அரௌண்ட் 797. ஓகே, இப்படி வச்சிங்கன்னா நான் வந்து லிவரேஜ் வந்து 10 வச்சுருக்கேன். 10 கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். கால்குலேட்டரில் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம். இப்போ வந்து 10x லிவரேஜ் வச்சுருக்கேன். அப்படின்னா லிக்விடிட்டி ப்ரைஸ் வந்து 738. அதாவது 738 சந்தோஷ் தான் லிக்விடிட்டி ப்ரைஸ். அதாவது 738 சந்தோஷ் வரைக்கும் நான் இப்போ அப்பாகும்னு வாங்குறேன். அதாவது 798 இருக்குது, அப்பாகும்னு வாங்குறேன்னா 800 தாண்டி போகணும். சப்போஸ் அது வந்து டவுன் ஆகிட்டு இருக்குன்னா 738 வரைக்கும் டவுன் ஆனால் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து 738 ரீச் ஆகிடுனா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டும் டோட்டலாக 0 ஆகிடும். அதுக்கு முன்னாடி இப்போ 750 வரை வந்து அப்பாகி போய் 800 தாண்டி போயிட்டுனா நோ ப்ராப்ளம். நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அப்பாகி போச்சுன்னா வந்து ப்ராஃபிட். அதே இது வந்து நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆனதுமே வந்து செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகுன்னா இந்த கொஞ்சம் டவுன் ஆனதுக்கு மட்டும்தான் எவ்வளோ அமௌண்ட் லாஸோ அதை மட்டும் தான் எடுப்பாங்களே தவிர டோட்டல் அமௌண்ட் போகாது. அதே இது லிக்விடேஷன் ப்ரைஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு லாஸ். இதுதான் வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், 798 பை ஆர்டர் இருக்குது. இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் வந்து பை லாங் கொடுக்குறேன். கண்டிப்பாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மீனிங்கில் கொடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆர்டர் ஃபில்டுன்னு வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிட்டு இப்போ வந்து ஆர்டர் பை ஆகிட்டு லிக்விடேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 739. ஓகே, எவ்வளவு கொடுத்துருக்கேன்னா 10x லிவரேஜ் வச்சு நான் பை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்பாகனாலே இப்போ ஒரு 800 சந்தோஷி தாண்டி போயிட்டுனாலே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரலாம். அப்படி இல்லைன்னா எவ்வளோ நாளும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் டவுன் ஆகாத வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸும் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் வந்து பேசிக். இப்போ வந்து இதில் என்ன ட்ரோன் வச்சு நம்ம வாங்கிட்டோம். அதே இது இப்போ வந்து செல் மார்க்கெட் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இஓஎஸ் டோக்கன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது வந்து டவுன் ஆகும் அந்த மீனிங்கில் வாங்குறேன்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அது வந்து பை லாங், அதாவது மார்க்கெட் அப் ஆகும்னு வாங்கியிருக்கேன். இது வந்து மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வாங்க வேண்டியது என்ன பண்ணணும்னா ஷார்ட்டில் சூஸ் பண்ணிக்கணும். லிவரேஜ் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தோம்னா நான் வந்து கம்மியாக வைக்கிறேன். ஒரு 3x லிவரேஜ் வச்சுக்கிட்டு ஒரு யூஎஸ் எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. 830 ஆர்டர் இருக்குது. ஓகே, 830 தான் வாங்கணுமா அப்படின்னு கிடையாது. நம்ம கிரிப்டோ மாதிரி தான் லிமிட் ஆர்டரும் போட்டு வச்சுக்கலாம். அதாவது 706-8-29 நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்படின்னா அது யாராவது செல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம செல் ப்ரைஸ் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்து மார்க்கெட் டவுன் ஆகும்னு வாங்குறோம். ஸோ டவுன் ஆகும் வாங்குறோன்னா இங்கே இந்த ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு குவான்டிட்டி இவ்வளோ வேண்டாம், நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்காண்டி ஒரு 2 குவான்டிட்டி 2 யூஎஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு செல் வாங்கிக்கிறேன். இப்போ அந்த ஆர்டர் சப்மிட்னு வரும். ஓகே, ஆர்டர் ஃபுல் ஆகிட்டு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஎஸில் நான் என்ன ஆர்டர் வாங்கியிருக்கேன், மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். எவ்வளோ லிவரேஜ் கொடுத்துருக்கேன், 3 லிவரேஜ் வச்சுருக்கேன். ட்ரோனும் வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து மார்க்கெட் இனி அடுத்து என்ன மூவ்மெண்ட் ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லீஸ்ட் பிஎல் இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எத்தனை % அப் ஆகுது, எத்தனை % டவுன் ஆகுதுன்னு இதில் வரும்.
ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பிட்மேக்ஸில் உள்ள ட்ரேடிங். நமக்கு இதில் பேசிக்காக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, மார்க்கெட் ஓரளவு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு நம்ம நியூஸ் பேஸ்டாக தான் நம்ம பொதுவாக வந்து கிரிப்டோலாம் நிறைய ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. டெக்னிக்கல் அனலைசர்லாம் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். மார்க்கெட் உங்களால் அனலைஸ் பண்ண முடிஞ்சுன்னா பிட்மேக்ஸ் ட்ரேடிங்கில் நல்ல பெரிய லெவல் ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்து டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து பிட்மேக்ஸ். ஓகே, இது என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் அக்கௌண்ட். இது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி 0.01 BT XBTன்னு மெட்டாப்பில் வரும், அது ஃப்ரீயாக தருவாங்க. அதை வச்சு நீங்கள் இதே மாதிரி பை ஆர்டர் செல் ஆர்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு கற்றுக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் அப்பாகி போகும்போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இருக்குல்ல, அதில் வந்து கரண்ட் ப்ரைஸை சூஸ் பண்ணி இல்லைனா அதை வச்சு க்ளோஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ மார்க்கெட் அப்பாக இருக்கோ அதில் வந்து மார்க்கெட் வந்து வெளியே வந்துடும். அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். இதுதான் வந்து மேட்டர். லிக்விடிட்டி ப்ரைஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது மெயினாக இருந்தது லிக்விடிட்டி ப்ரைஸ் தான். சரி, ஓகே. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். இது ரிலேட்டடாக வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரியல் அக்கௌண்ட்டில் நான் இன்னும் ட்ரேட் பண்ணல. ரியல் அக்கௌண்ட்டில் நான் கொஞ்ச நாளில் கூடிய சீக்கிரம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது கற்றுக்கிட்டு மோஸ்ட்லி ரியல் அக்கௌண்ட்டில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அது ரிலேட்டடான வீடியோஸ் அடுத்து போடுவேன். ஸோ பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு இதே மாதிரி ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணி ஓரளவு நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு இது ரிலேட்டடாக அடுத்த வீடியோஸை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே கைஸ், தேங்க்யூ.